அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ்ல இப்போ 6th 3rd டேர்ம்ல நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ செகண்ட் லெசன் பார்க்க போறோம். இந்தியா மௌரியருக்கு பின்னர். ஸோ மௌரியாஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல. ஸோ மௌரியர்கள் அப்படிங்கிறதுல 3 அரசர்கள் முக்கியமா இருந்தாங்க. ஸோ மௌரியர்களை வந்து யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அசோகருக்கு அப்புறமா மௌரியரசு வந்து யாருமே சிறப்பானவங்களா இல்லாதனால மௌரிய பேரரசு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே பார்க்கும்போது மௌரியருக்கு பின்னாடி யாரெல்லாம் வந்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் எப்படி அவங்களுடைய ஆட்சிகளை தொடங்கினாங்க அப்படிங்கறத இந்த லெசன்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்தியா மௌரியருக்கு பின். ஸோ மௌரியருக்கு பின் வடக்குல யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுங்கர்கள், கன்வர்கள். தெற்குல சாதவாகனர்கள் வந்திருப்பாங்க. வடமேற்குல இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ சாகர்கள், இந்தோ பார்த்தியர்கள், இந்தோ குஷானர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாமே வந்து இந்தந்த இடங்களை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ல இருந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பெருசா மௌரிய பேரரசுல இருந்து இல்லை இந்தியருக்கு அப்புறமும் வந்து கொஸ்டின்ஸ் எதுவுமே பெருசா வரல. இருந்தாலும் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கான தொல்லியல் சான்றுகள் என்ன, இவங்களுடைய முக்கியமான இடங்கள் என்னவா இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்திருப்போம் மௌரியர்கள் அப்படிங்கும் போதே அங்க பௌத்தத்தை வந்து அதிகமா பரப்புரை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஸ்தூபிகள் அதிகமா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறமா இங்க சுங்கர்கள், கன்வர்கள் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பார்க்குத், சாஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பௌத்த ஸ்தூபிகளில் காணப்படுவது போல ஸ்தூபிகளுடைய சுற்றுச்சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறை சுங்கர் காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சுங்கர் காலத்துல ஸ்தூபிகள் எப்படி இருந்தது அப்படிங்கறத மேபி ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கற்களுக்கு பதிலாக மரங்களை யூஸ் பண்ணி வந்து ஸ்தூபிகள் கட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இதுல நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இவங்கள என்ன முக்கியத்துவம் இருந்தது, சுங்கர்கள் என்ன முக்கியத்துவம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வேணா இந்த கொஸ்டின் திருப்பி கேட்டிருக்காங்க. சமஸ்கிருத மொழியின் 2வது இலக்கண அறிஞர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதஞ்சலி அப்படின்னு சொல்றவர். இந்த பதஞ்சலியை வந்து புஷ்யமித்திரர் ஆதரித்தார். ஸோ புஷ்யமித்திரர் அப்படிங்கக்கூடிய சுங்கர்கள் அரசர்களை சார்ந்தவங்க இவங்க வந்து ஆதரிச்சாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, சமஸ்கிருத மொழியுடைய 2வது இலக்கண அறிஞர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ யார் ஆட்சி ஆதரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புஷ்யமித்திரர், பதஞ்சலிய. நெக்ஸ்ட் ஒன். கலிங்க பேரரசர், காரவேலர் சுங்க அரசர்களுடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே மேலே பார்த்தோம் ஒடிசா தான் கலிங்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதா. ஸோ ஹதிகும்பா கல்வெட்டு அதெல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இவங்க யாருடைய சமகாலத்தவர்கள் அப்படிங்கிற கொஸ்டின் வேணா மேபி கேட்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சுங்க அரசர்களுடைய சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். காரவேலர் பட்ட செய்திகளை நம்ம ஹதிகும்பா கல்வெட்டுல இருந்து பெறுகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஹதிகும்பா கல்வெட்டோட யானை குகை கல்வெட்டு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். கன்வர்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து சாதவாகனர்களுக்கு வந்துட்டாங்க. ஸோ சாதவாகனர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ சாதவாகனர்களை பத்தியும் ஸோ இவங்களுக்கு அடுத்தது அப்படிங்கிறத தாண்டி என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கலையும் கட்டடக்கலையும் இதுல வந்து உலக புகழ்பெற்ற புத்தரனுடைய ஆளுயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மலைகள் பண்டைய இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது. தற்போது இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் மையத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்மையில் இவற்றை தாலிபான்கள் உடைத்து நொறுக்கினார்கள். ஸோ இப்போ இந்த ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தாலிபான்ஸோட இஷ்யூஸ் வரும்போது இந்த சிலையை வந்து உடைச்சு நொறுக்கிட்டாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். இச்சிற்பங்கள் மௌரியர் காலத்துக்கு பின்னரான காந்தார கலைப்பள்ளியை சேர்ந்த அர்ப்பணிப்பு மிக்க கலைஞர்களால் திடமான பாறைகள் செதுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா காந்தார கலைப்பள்ளி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ மௌரியர் காலத்துக்கு பின்னாடி எந்த கலைகள் வந்திருக்கு அப்படின்னா காந்தார கலைகள். ஸோ இந்த புத்தருடைய சிலைகள் எதுக்கு பேசப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காந்தார கலைகளை ஒண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எங்க இருக்கு அப்படின்னா பாமியான் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய புத்தரன் சிற்பம் இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வடமேற்குல யாரு பார்த்தோம் அப்படின்னா இந்தோ கிரேக்கர், இந்தோ பார்த்தியர், இந்தோ சாகர், இந்தோ குஷானர்கள் இவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ இவங்கெல்லாம் யாரெல்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தோ கிரேக்க அரசர்கள் யாரு, இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முதலாம் டெமிட்ரியஸ். ஸோ டெமிட்ரியஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெமிட்ரியஸ் இருந்திருப்பாங்க. ஸோ யாரு இவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கன்ஃபியூஷன் ஆயிருக்கும் அப்படிங்கறத இதுல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு போதும். ஸோ டெமிட்ரியஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கரோஷ்டி மொழியில வந்து இவங்க இருக்கும் இவங்களை நாணயங்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த நாணயங்கள்ல மேல் இவங்களுடைய
உருவ சிலைகள் வந்து பதிச்சிருப்பாங்க. கீழே வந்து கரோஷ்டி மொழியும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெமிட்ரியர்கள் 3 பேர் இருந்தாங்க. அதுல யார் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மினாண்டர். ஸோ இந்த மினாண்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருமே இந்தோ கிரேக்க அரசர்களை ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவருமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காபூல் பள்ளத்தாக்குல இருந்து சிந்து சமவெளி வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பரப்பை வந்து ஆட்சி செஞ்சிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ உத்தரப்பிரதேசம் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பௌத்தராக இவர் மாறி இருப்பாரு. சோ பௌத்தராக மாறி பௌத்தத்துக்கு வந்து அதிகமான ஒரு அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லலாம். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ பாரசீக அரசர், பாக்டீரிய அரசர்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, பார்த்தியர்கள், கிரேக்கோ பாக்டீரிய அரசர்கள். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், மினாண்டர் பௌத்தராக மாறி பௌத்தத்துடைய வளர்ச்சிக்கு பணியாற்றியதாக கருதப்படுகிறது. ஸோ இவ்வளவுதான். ஸோ இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் தான் இந்த நூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மிலிந்தா பன்ஹா அப்படிங்கக்கூடிய ஒரு நூல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் என்ன அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். நெக்ஸ்ட் ஒன், சாகர்கள்ல இந்தோ பார்த்திய, அதாவது பகலவர் அரசர்கள். ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கப்புறமா இந்தோ கிரேக்கர்கள், இந்தோ சைத்தியர்கள், இவங்க எல்லாமே வந்து இந்தோ பார்த்தியர்கள், இவங்களுக்கு முன்னாடி இந்தோ பார்த்தியர்கள் வந்தாங்க அப்படிங்கறதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா குஷானர்களால இவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தோ பார்த்திய அரசு கோண்டோபெரத் வம்சம் அப்படிங்கறத சேர்ந்த கோண்டோபெர்னஸால வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோண்டோபெர்னஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கிறிஸ்தவ தூதரா இருக்கக்கூடிய செயின்ட் தாமஸ், புனித தாமஸ் வந்து இவரோட இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ கோன்பெர்னஸ் என்னும் சிறப்பு பெயர் கிறிஸ்தவ உபதேசியர் புனித தாமஸுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ முதல்ல இவருமே ரூல் பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தான் வந்து தூதுவரா மாறினாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுகளை நம்ம இதுல வந்து சேர்த்த முடியும். ஓகேங்களா? கிறிஸ்தவ மரபின்படி புனித தாமஸ் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். கோண்டோபெர்னஸினுடைய அரசவைக்கு அவரது வருகையால் மன்னர் கிறிஸ்தவத்தை தழுவினார். ஸோ கோண்டோபெர்னஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து புனித தாமஸ் வந்து அவங்க கிட்ட போய் அவரையுமே வந்து கிறிஸ்தவத்தை தழுவ வச்சாங்க அப்படிங்கிறத இதுல இருந்து பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஜூனாகத் கல்வெட்டு கொடுத்திருக்காங்க. ருத்ரதாமன் கால நாணயம் என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ ஜூனாகத் கல்வெட்டு குஜராத்ல இருக்கு. ஸோ கனிஷ்கர்கள் கால நாணயம். ஸோ இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன அரசர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய பங்களிப்புகள் என்னவா இருந்துச்சு. ஸோ முதலாம் கட்பிசஸ், 2ஆம் கட்பிசஸ், இவங்களுடைய என்ன பங்கு அப்படின்னா குஷானர்களில் மிகவும் புகழ் பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி இவரே ஆவார். யார் அப்படின்னா முதலாம் கட்பிசஸ் அப்படிங்கிறவர். ஸோ குஷானர்கள்ல இவர் இந்தோ கிரேக்க இந்தோ பார்த்திய அரசர்களை வெற்றி கொண்டு பாக்டீரிய இறையாண்மையுடன் கூடிய அரசாக தன்னை நிலைநிறுத்தினார். தன்னுடைய ஆதிக்கத்தை முதலில் காபூல், காந்தார தேசம் தொடங்கி பின்னர் சிந்து வரையிலும் பரப்பினார் அப்படிங்கிறது இவருடைய ஒரு சிறப்பு பெற்றதா இருக்கு. அடுத்த 2ஆம் கட்பிசஸ் யார் அப்படின்னா சீன ரோமானிய அரசர்களுடன் நட்புறவை மேற்கொண்டார். அயல்நாட்டு வர்த்தகத்தை வந்து ஊக்குவித்தார். அவருடைய நாணயங்கள் சிலவற்றில் சிவபெருமானுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கலாம். அரசருடைய பட்டப்பெயர்கள் கரோஷ்டி மொழியில வந்து மொழிபெயர்க்க, அதாவது பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது இதுல வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுல குஷானர்களை மிகவும் சிறப்பு பெற்றவர்கள் யார் அப்படிங்கறதுல முதலாம் கட்பிசஸ், 2ஆம் கட்பிசஸ் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், குஷான பேரரசு எதுல இருந்து எது வரைக்கும் விரிவடைஞ்சிருச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ காந்தாரா இங்க இருக்கு, பெஷாவர், சிந்து, காஷ்மீர், ஸோ மதுரா, இங்க எல்லாமே இவங்களுடைய ஆட்சி பரப்பு இருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அஸ்வகோஷர் புத்த சரிதம். ஸோ இது வந்து மேத்ஸ்ல நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அஸ்வகோஷர் அப்படிங்கிறது புத்த சரிதம் என்னும் முதல் சமஸ்கிருத நாடகத்தின் போற்றப்படும் ஆசிரியர் ஆவார். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ மேட்சஸ்ல கேட்பாங்க அஸ்வகோஷர், இந்த சைட் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆன்சர் புத்த சரிதம். ஓகேங்களா? ஸோ அதோட அந்த டைம்ல என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ குஷான பேரரசு ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த ரோமானிய குடியரசனுடைய இறுதி நாட்களின் சமகாலத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க ஜூலியஸ் சீசர் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல குஷானர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அகஸ்த சீசர், ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஸோ குஷான பேரரசர் அகஸ்த சீசருடைய அவைக்கு ஒரு பெரும் தூதுக்குழுவை அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு இன்டர்ரிலேட்டட் இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த லெசன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட செகண்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோட 1 வச்சுல நம்ம ஆல்ரெடி வீடியோவா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதையும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட இம்பல்ஸ் TNPSC டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.